தலை ஃபேன். நீங்க தலை ஃபேன். ஓ சூப்பர். இப்போ ஃபோக்கஸ் ஆகிப்பா. பட்டு வந்து விஜயோட ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் பாக்குறேன். 2 நாள் நல்லா ஒரு மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. கூஸ் பம்ப்ஸா இருக்கா? நான் வந்து கூஸ் பம்பா இருக்கு. ஓகே. எடுத்துக்கொண்ட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இதா இருக்கு. நான் பயங்கர தலை ஃபேன். தலை ஃபேன். விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஃபேன் ஆயிட்டீங்க அந்த மாதிரி? ஃபேன் ஆயிட்டேன். ஃபேன் ஆயிட்டீங்க 2 நாள்ல ஃபேன் ஆயிட்டேன். ஓட்டு அவருக்கு போடல. ஓட்டு போடல. சொல்றேன். நான் வெளியால் தான் போட்டேன். வெளியால் தான் போட்டீங்க. பட் இருந்தாலும் அவருடைய ஆட்சி எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் அரசியல் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எதிர்க்கட்சியா உட்காரட்டும். ஓகே. உட்காந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் நல்லா கத்துக்கிட்டு நாளைக்கு லீட் பண்றது ஒரு நல்லா ஸ்ட்ராங்கா லீட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஒரு எதிர்க்கட்சியை மோதுறப்ப அவருக்கு ஃபர்ஸ்ட் வெளில தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்லா ஆப்போசிட் பார்ட்டியா ஃபர்ஸ்ட் இருந்துக்கிட்டோம். இருந்து மக்களுக்கு நல்லா சர்க்கார் படி சொல்லியிருக்காரு. புரியுது. நான் எப்பயும் ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தா கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் டேரக்டா சிஎம் ஆயிட்டாரு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அடுத்து உட்கார்ந்து நல்லா உட்காரணும். அப்ப என்னுடைய ஒரு இதா சொன்னேன். ஓகே. உங்களோட கெஸ்ட் நம்ம தலை யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போனா தலைக்கு தான் போட்டிருப்பாரு. தலைக்கு தான் போட்டிருப்பாரு. தலைக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. ஓகே. ஓ அது என்ன எதுனே தெரியல. அண்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்க தளபதி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சிஎம் விஜய் டைப் பண்ணுங்க, நானும் பாக்குறேன்.